வணக்கம். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உண்மையான தொண்டர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இல்லாமல் அதிமுகவின் தொண்டர்கள் அந்தர்பல்டி அடித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவலாக பேசப்படுகிறது. இது உண்மையான தகவலா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அந்தர்பல்டி அடித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், கடந்த சில வருடங்களாகவே அதிமுக தேர்தல்களில் தோல்வியடைந்தும் சில தேர்தல்களில் அதிமுக புறக்கணித்தும் ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரன் என்று பிரிந்து கிடக்கின்ற அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு பொதுக்குழுவில் நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் அல்லது மக்களை தங்களது பக்கம் வரவழைப்பதற்கும் அதிமுகவின் மீது நம்பிக்கை வைப்பதற்கும் அதிமுகவின் தலைமை ஏதேனும் கருத்துக்களை வெளியிடும் என்ற நம்பிக்கையில் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். பொதுக்குழுவும் முடிந்தது. எடப்பாடியின் பதவியும் அதிகாரங்கள் மட்டும் பாதுகாக்கப்பட்டது. ஆனால் தொண்டர்களது உண்மையான எண்ணங்களும் அதிமுகவை வெற்றியடை வைப்பதற்கான திட்டங்களும் எதுவுமே கிடையாது. அதிமுக எப்படி நாங்கள் வெற்றியடை வைப்பது? ஊருக்குள் மக்களை சந்திப்பதற்கு தொண்டர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து சென்றால்தானே மக்களை சந்திக்க முடியும், திமுகவிற்கு எதிராக பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியும். 2 அணியாக 3 அணியாக அதிமுகவின் இதுவரைக்கும் அண்ணன் தம்பியாக பழகியிருந்தவர்கள் மோதலில் ஈடுபடக்கூடிய வகையில் செயல்படுவது அதிமுகவின் தலைமைக்கு மிகவும் தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான ஒரு ஏற்பாடை தான் எடப்பாடி செய்திருக்கிறார். தொண்டர்கள் அதிமுகவின் மிக முக்கியமான தூண்கள். ஓபிஎஸ் மீது இருக்கக்கூடிய கோபத்தையும் அதிமுகவின் தொண்டர்கள் மீது மறைமுகமாக எடப்பாடி காட்டிவிட்டாரா என்ற கேள்விகளும் தான் இங்கு முன்வைக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்கள், வட மாவட்டங்களில் செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவர்களது ஓட்டுக்கள் அனைத்தையும் இழந்துவிட்டார் எடப்பாடி என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆட்சி அதிகாரம் 10 ஓட்களில் தோல்வியடைந்தாலும் அது தோல்விதான், 3 ஓட்டுகளில் வெற்றியடைந்தாலும் அது வெற்றிதான் என்பது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை? பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தது சரியா தவறா? அதிமுகவின் நிர்வாகிகள் எடப்பாடியின் மீது நம்பிக்கை இல்லை என்று அந்தர்பல்டி அடித்தது சரியா தவறா என்பதை உண்மையான அதிமுகவின் தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது சரியா என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது தலைமைக்கு மிக முக்கியமான தகவலாக பார்க்கப்படும்.